ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பியரிஷ் எங்கல்ஃபிங். இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங் கிடைச்சதுன்னா நம்ம செல்லராக இருக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. லோயர் லோவிலேருந்து லோயர் ஹை வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பையர் டாமினேட் ஆனதுனால தான் மேலே போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதாவது ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு முடிஞ்சிருது. அடுத்த கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா வித் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அதாவது கேப் அப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. அந்த எக்ஸிஸ்டிங் கேண்டிலை விட கீழே வந்து செட்டில் ஆகுது. தட் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் கேண்டில் விழுங்கி முடியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல செல்லர் டாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம செல்லராக மாறலாம். இப்போ இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகாமல் அந்த எக்ஸிஸ்டிங் கேண்டிலோட சேம் க்ளோசிங்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா அதை நம்ம வீக் எங்கல்ஃபிங்காக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எங்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் கீழே போகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் ப்ரொவைடட் இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து பர்டிகுலராக லோயர் ஹையில் கிடைச்சதுன்னா நம்ம ஸ்ட்ராங்காக செல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அது என்ன ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஹையில் நடந்தால் மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆல்சோ இதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எந்த டைம் ஃப்ரேமில் அது ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.